மரியா, உன்னை பெரிய குரு அழைக்கிறா. உள்ளே வா. மரியா, நான் உன்னை பற்றி கேள்விப்பட்டது உண்மையே. நீ ஆண்டவரின் மலர். உன் நறுமணம் இங்கு வீச வேண்டும். ஆனால் இஸ்ரவேலின் ஸ்திரீ திருமணம் செய்ய வேண்டும் என்பதே கட்டளை. ஏன் அழுகிறாய் மரியா? உனக்கு தாய் தந்தை இல்லாததால் திருமணம் நாங்கள்தான் ஏற்பாடு செய்ய வேண்டும். உனக்கு யாரையாவது தெரியுமா? இல்லை குருவே, அவள் சிறு வயதிலேயே தேவாலயம் வந்துவிட்டாள். அவள் தன்னை கடவுளுக்கு அர்ப்பணித்துள்ளதால் திருமணத்தை விரும்பவில்லை. அதான் அழுகிறாள். மரியா, இஸ்ரவேலில் இப்படி எந்த வழக்கமும் இல்லையே. நீ ஆண்டவரிடமே இதை ஒப்படை. உனக்கு வரும் கணவனிடமே கேள். என்னால் திருச்சட்டத்தை மாற்ற இயலாது. மரியா, காய்ந்த குச்சிகளுக்கு நடுவே ஒரு குச்சி மட்டும் மலரால் அதிசயமாய் மலர்ந்துள்ளது. அது சூசையப்பரின் குச்சிதான். அவரே உன் கணவராக தேர்வு செய்ய உள்ளா. எனவே சூசையிடம் உன் விருப்பத்தை கூறு. வாருங்கள் மரியா, என்னிடம் ஏதோ பேச விரும்புவதாக கூறினார்கள். நான் ஒரு நசரேயன், அதாவது கற்பை காப்பாற்றுபவன். ஆனால் குரு சொன்னதால் திருமணம் ஏற்பாடு. உங்கள் விருப்பம் என்ன? என் சூசையே, உங்கள் வார்த்தைகள் எனக்கு திடம் தருகிறது. அன்பின் பலியாக என் கன்னிமையை கேட்ட குரலை நான் கேட்டேன். ஆண்டவருக்காக நானும் காத்திருக்க இந்த தியாகம் பெரிதல்ல என நான் என்னை அர்ப்பணித்துள்ளேன். நீங்கள்தான் எனக்கு உதவ வேண்டும். சூசையப்பர் மாமரியை ஊற்று கவனிக்கிறார். அவர்களின் மனதை வாசிக்கிறார். அஞ்சாதீர்கள் மரியா, உங்களுடைய தியாகத்தில் நான் என் தியாகத்தையும் இணைப்பேன். நாம் இனி ஆண்டவரின் முன்பு இருக்கும் சம்மனசு போல வாழ்வோம்.